வணக்கம். நாம் எப்பொழுதுமே இன்பத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம். சிறிதுதான் துன்பத்தை பற்றி பேசலாமே. இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வதற்கு ஒப்பதில் என்று கூறுகின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவனார். துன்பத்தை கண்டு அஞ்சாதவனே இன்பத்தை அடைவான். இன்பமாகிய மாளிகைக்கு துன்பம் ஒரு வாசல் போன்றது. அந்த வாயிலில் நுழையாது ஒரு மாளிகைக்கு போகவே முடியாது. அதுபோல் துன்பம் எய்தினால் ஒழிய இன்பம் வராது. துன்பம் வருகின்ற போது அதை அஞ்சாது வரவேற்பவனே தீரனாகிறான். புராணங்களிலும் இந்த காலங்களிலும் நாம் துன்பத்தை பற்றி பலவாறாக கேள்விப்பட்டிருக்கிறோம். நளனும் மரிச்சந்திரனும் ராமரும் பாண்டவர்களும் அளவற்ற துன்புற்றதனால் எல்லையில்லாத புகழும் இன்பமும் அடைந்தார்கள். இனி தட்டுதல், அறாவுதல், வளைத்தல் முதலிய துன்பத்தை அடைந்த தங்கம் ஆபரணமாகி அழகு பெறுவதோடு பிறருக்கு பயன்படுகிறது. பசி, தாகம், வெயில், மழை இவைகளை பொறுத்து தவம் செய்தவர்கள் அருளை பெறுகின்றார்கள். இரவு பகலாக ஓடி உழைத்து துன்புற்று விவசாயமும் வியாபாரமும் செய்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொருளை பெறுகின்றார்கள். துன்புற்றாலன்றி அருளும் பொருளும் நமக்கு கிடைக்காது. சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிற்பவர்க்கு என்பது பொதுமறை. துன்பம் எப்படி 3 வகைப்படும். பாம்பு, தேள், பகைவர்கள் முதலிய உயிர்கள் மூலம் வருவது ஆதி ஆன்மீகம். தண்ணீர், நெருப்பு, இடி, மழை, காற்று, குளிர் முதலியவைகளால் வருவது ஆதி பௌதிகம். நோய் முதலியவைகளால் வருவது ஆதி தெய்வீகம். இவ்வாறு வரும் துன்பங்கள் நாம் முற்பிறப்பில் செய்த வினை காரணமாகத்தான் வருகின்றன. அவைகளை நாம் பொறுமையுடன் அனுபவித்தால் ஒழிய அவை தீராது. கருவுற்ற ஒருத்தி துன்புற்று மகவு பெற்றே தீர வேண்டும். அதுபோல் உடம்பு முகந்து கொண்ட வினைகளை துய்த்தே தீர வேண்டும். பிறருக்கு நாம் உதவி புரிய வேண்டுமானால் துன்புற்றுத்தான் ஆக வேண்டும். பூமியை உழுதால்தான் தானியம் நமக்கு கிடைக்கிறது. திரி எறிந்து வேதனையுற்று நமக்கு ஒளியை தருகிறது. ஆகவே இன்பம் விழையாது உழைத்து துன்பத்தை வரவேற்று தொழில் புரிகின்ற ஒருவன் தன் உறவினருடைய துன்பத்தை நீக்கி உறுதி செய்கின்ற தூண் போன்று ஆகின்றான். இன்பம் விழையான் வினை விழைவான் தன் கேடில் துன்பத் துடை தூன்றும் தூண் என்று திருக்குறள் கூறுகிறது. கடவுளை நம்பி நன்னெறியில் நிற்பார் சில சமயம் துன்புறுகிறார்கள். கடவுள் நம்பிக்கையின்றி புன்னெறி நிற்பாரில் பலர் இன்புறுகிறார்கள். என்ன காரணம்? காலில் முள் தைத்த வேதனையுறும் புதல்வனுடைய தந்தை பெரிய முள்ளை எடுத்து குத்தி மேலும் வேதனை தந்து வேதனையை நீக்குகின்றார். அழுக்குடைய உயர்ந்த ஆடையை கல்லிலே அடைத்து துன்புறுத்தி அழுக்கை அகற்றுகின்றனர். சிலந்தி வந்து துன்புறுவானை, சிலந்தி என்பது ஒரு நோய், அது வந்து துன்புறுவானை வாளால் அறுத்து சுட்டு மருத்துவன் அதனை நீக்குவான். அதுபோல் இறைவன் நம்மிடமுள்ள ஆணவ மரத்தை அகற்றி இன்பத்தை பாலிக்கும் பொருட்டு நம்மை நைய வைப்பார். அது கருணையின் விளைவு என்று நாம் அறிய வேண்டும். ஒரு மன்னன் என்ன செய்தான்? பாக்கு வெட்டியால் பாக்கை வெட்டுகின்ற போது அவன் பெருவிரல் அகப்பட்டு அது வெட்டுப்பட்டது. அவன் துன்புற்று மிகவும் துடித்தான். மதிநலம் படைத்த மந்திரி என்ன சொன்னார்? மன்னரே, இதுவும் ஒரு நன்மைக்குத்தான். காரணம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது, எல்லாம் இறைவன் திருவருள் என்று கூறிவிட்டான். மன்னனுக்கு ஒரே கோபம். விரல் போனது நன்மைக்கா? ஆனால் உனக்கு சிறை தண்டனை விதித்துள்ளேன் என்றான். அமைச்சன் அதுவும் என் நன்மைக்குத்தான் என்று கூறி சிறை புகுந்தான். மறுநாள் மன்னன் வேட்டையாட கானகம் போனான். வேடர், வில்லியர், மெய்க்காவலர் அனைவரும் தொடர்ந்து சென்றார்கள். உச்சி நேரத்தில் ஒரு சிங்கம் எதிர்பட்டது. அனைவரும் அஞ்சி ஓடிவிட்டார்கள். மன்னன் மாத்திரம் அங்கே இருந்தான். மன்னன் சிங்கத்தை எதிர்த்து போராடி கொன்று விட்டான். பின்னர் மன்னன் தனியே அப்படியே செல்லும் பொழுது மலைவாழ் காடவர் சிலர் பின்புறம் வந்து அவனை கட்டி பிடித்து கொண்டு போய் தாம் புரியும் விழாவில் தமது தேவதையின் முன் நிறுத்தி பலியிடுவதற்காக வாளை ஓங்கினார்கள். அவனை முன்னிறுத்தி அவனை பலியிடுவதற்காக அவர்களுடைய வாளை ஓங்கினார்கள். அக்காடவர் தலைவன் இடைமறித்து, இவன் விரல் வெட்டுப்பட்டுள்ளது, அங்கம் பழுதானவனை நம் தேவதைக்கு பலியிடக்கூடாது என்று தடுத்து நிறுத்திவிட்டான். மன்னன் மகிழ்ந்து நகரம் வந்தான். அமைச்சன் அறிவுரையை உண்ணி உவந்தான். அவனை அழைத்து நிகழ்ந்ததை கூறினான். இந்த விரல் வெட்டுப்படவில்லையானால் என் தலை போயிருக்கும். என் நன்மைக்குத்தான் இது நிகழ்ந்தது. சிறை தண்டனையால் உனக்கு என்ன நன்மை விளைந்தது? சொல் பார்க்கலாம் என்று வினாவினான். வேந்தே, எல்லோரும் ஓடி ஒளிந்தவாறு சிங்கத்திற்கு முன் நான் ஓடி ஒளியாமல் இருந்தேன் அல்லவா? சிறைப்பட்டு விட்டேன் அல்லவா? உம்முடன் இருந்து துணை புரிந்திருப்பேன்.
காடவர்கள் என்னையும் கட்டி கொண்டு போயிருப்பார்கள். விரல் வெட்டுப்பட்ட உம்மை விடுத்து விரல் வெட்டுப்படாத என்னை பலியிட்டிருப்பார்கள். அதனால் என் நன்மைக்கே சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எல்லாம் இறைவன் செயல் என்றான். மன்னன் கேட்டு தெளிவு பெற்றான். ஆகவே உற்ற நோய் நோன்று உயிருக்கு உருக்கண் செய்யாது உதவியே புரிந்து உயர்வு பெறுவோமாக. இடும்பை கிடும்பை படுப்பர், இடும்பை கிடும்பை படாதவர் என்கிறது திருக்குறள். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.